வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டு ஆயில்ய நட்சத்திர வருட பலன். இந்த பதிவில் ஆயில்ய நட்சத்திரத்தின் பலன்கள் மற்றும் இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்புகளை விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். பொதுவாக ஆயில்ய நட்சத்திரம் வருட பலன் ஆயில்ய நட்சத்திரத்தின் ராசியின் 9வது நட்சத்திரமாக பரவி இருக்கிறது. இது கடகராசியில் 16.41 டிகிரி முதல் 30 டிகிரி வரை பரவி வியாபித்திருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தின் சின்னம் சுருண்ட பாம்பாகும் மற்றும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தின் இறைவன் நாகர்கள். இந்து மக்களின் தெய்வமாக நாகர்கள் இருக்கிறார்கள். இந்த நாகர்கள் எனும் பாம்பு தெய்வமாக இந்து மக்களால் வணங்கப்படுகிறது. நாகன் என்றால் சர்பம் என்றும் பொருளாக விரிகிறது. இந்த ஆயில்ய நட்சத்திரம் புதன் கிரகத்தால் ஆளப்படுகிறது. இந்த ஆயில்ய நட்சத்திரம் இதனுடைய நட்சத்திர தசாதிபதியும் புதன் பகவானவே இருக்கிறார். அன்புள்ள ஆயில்ய நட்சத்திரத்தின் நண்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சில சிரமங்கள், சிக்கல்கள் மற்றும் சவால்களுடன் சீரற்றதாக இருக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. இந்த புது ஆண்டு ஜனவரி மாதம் முழுவதும் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவதால் உங்கள் செயல்களில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆயில்ய நட்சத்திர மக்களிடம் உள்ள உங்கள் ஆற்றலை நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுத்தவும், பொருத்தமான அறிவு சார்ந்த உத்திகளை உருவாக்கி பயன்படுத்தவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் அறிவுறுத்தப்படுகிறது. பிப்ரவரி மாதத்தில் உங்கள் கூட்டாளரிடம் உங்கள் உணர்வுகளை பற்றி நீங்கள் மிகவும் வெளிப்படையாக பேசுவதில் ஆர்வமாக இருப்பீர்கள். அது தொழில் சார்ந்தும் இருக்கலாம், குடும்ப துணையுடனும் இருக்கலாம். இதனால் நீங்கள் உங்களின் தகவல் தொடர்பு மூலம் உங்களின் பிணைப்பை வலுப்படுத்த ஒரு சிறந்த வாய்ப்பாக இது அமைகிறது. இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருப்பது அவசியமாகிறது. உங்கள் தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்த வருகின்ற மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக இருக்கும் என்று நம்பலாம். இருப்பினும் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் உடல்நலம் குறித்தும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், கிரக நிலைகளின் காரணமாக நீங்கள் உங்களின் தோல் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது உடலில் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் பூச்சிக்கடிகளை சந்திக்க நேரிடும். மே மற்றும் ஜூன் மாதங்களில் உங்கள் தொழில் உங்களின் வாழ்க்கைக்கு சாதகமானதாக மாறி பலன் தரும் வகையில் இருக்கும். நீங்கள் உங்களின் வேலையில் அதிக நம்பிக்கையுடன் உழைப்பில் இருப்பீர்கள் மற்றும் மற்றவர்களுடன் சுதந்திரமாக தொடர்பு கொள்ளவும் செய்வீர்கள் மற்றும் உங்களின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கான நல்ல முடிவுகளை எடுப்பதில் உங்களிடம் உள்ள ஞானம் உங்களுக்கு வழிகாட்டும் மற்றும் தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டாம் என்றும் உங்கள் உடல்நலையில் அக்கறை செலுத்தவும் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களின் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம். செப்டம்பரில் உங்களின் குடும்ப பொறுப்புகள் மற்றும் வரவிருக்கும் பண்டிகை காலத்திற்கான திரவ, துணி சார்ந்த செலவுகள், நிதி சேமிப்பு போன்றவற்றில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த விரும்புவீர்கள். ஆயில்ய நட்சத்திர மக்கள் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நீங்கள் உங்களின் இல்லற வாழ்வில் பெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மற்றும் உங்களின் அன்புக்குரிய உறவுடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ந்து வாழ்வீர்கள். உங்கள் தாயிடமிருந்து உங்களுக்கு தேவையான மதிப்புமிக்க வாழ்க்கை
கருத்து சார்ந்த திறன்களை கற்றுக்கொள்வீர்கள். பொதுவாக எல்லா வகையிலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சாதகமான ஆண்டாக இருக்கிறது என்பதால் ஆயில்ய நட்சத்திர மக்கள் மகிழ்ந்து வாழ்வதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. ஆரம்பத்தில் சில சிரமங்கள் இருந்தாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. பொதுவான தகவல்கள் என்ற பார்வையில் ஒரு குழந்தை நட்சத்திரத்தை அறிய நீங்கள் இந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வான மண்டலத்தில் 88 நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்படுகிறது. இருப்பினும் சந்திரனின் பாதையில் 27 நட்சத்திரங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சூரிய பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து பரணிக்கும், பரணி நட்சத்திரத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார். ஒரு ராசியில் சந்திரன் 2.25 நாளில் தனது பயணத்தை முடித்து அடுத்த ராசிக்கு மாறுகிறார். பொதுவாக சோதனத்தில் உள்ள எல்லா நட்சத்திரங்களும் நன்மை செய்யக்கூடியது என்றாலும் அவருடன் பிறப்பு கர்மா பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன்கள் சற்று மாறுபடும் என்பதால் அதற்கு தகுந்தவாறு தங்களை வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய அபராணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.